Today we're going to make fresh pasta fettuccine. நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் பாஸ்தா மிஷின் இது தான். டிஃப்ரெண்ட் வெரைட்டி சைஸஸ் இருக்குது ஃப்ரெஷ் பாஸ்தா பொறுத்த வரையும். இப்போ நான் பண்ண போகிறது ஃபெத்துச்சினி. அந்த பாஸ்தா பொறுத்த வரையும் ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக பாயில் ஆகும், ஈஸியாக குக் ஆகும். அதுக்கோசரம் தான் அது போல் தின் ஷீட் அடிக்கிறோம். லஷ்ன ஷீட் அடிச்சுட்டு இந்த சைஸில் இருக்கணும் லஷ்ன ஷீட். அதை ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இதை மிடில் 2 ஷீட்டாட்டும் கட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் இருக்குது எட்ஜஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ் பாஸ்தா நம்ம செய்யும்போது அந்த ஸ்டெக் ஆகாமல் கரெக்டாக ஃபெத்துச்சினி நம்மளுக்கு வரும். நம்ம மிஷினை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஃபெத்துச்சினி, சித்தாரா, ஸ்பெகத்தி, தகலினி, அதுபோல் ஃப்ரெஷ் பாஸ்தாஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ணது ஃபெத்துச்சினினால அந்த ஷீட்டு அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால தான் அதுபோல் இது பண்ணுறோம். இப்போ அந்த மிஷின் செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷீட்டை உள்ளே விடுத்தாவே போதும். அழகாக நம்ம ஃபெத்துச்சினி கரெக்டாக வந்துடும். வர ஃபெத்துச்சினி பாஸ்தாவை ஒரு ஈச் போர்ஷன் பேஸில் எடுத்து வச்சிடணும். நம்ம இதுதான் ஃபெத்துச்சினி. கரெக்டாக ஷேப்பும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு போர்ஷனாக அதை எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்ட பிறகு இப்போ அதே மிஷினில் நம்ம இப்போ சித்தாராவும் அதே பார்க்கலாம். சித்தாராவும் அதே ஈஸி தான். ஆல்ரெடி செட்டில் இருக்குது, செட்டாக இருக்கும் ஃப்ரெஷ் பாஸ்தா. அப்புறம் ஜஸ்ட் ஷீட் அடித்து நம்ம என்ன ஷேப் வருமோ அந்த ஷேப்பில் நம்ம அந்த ஷீட்டை அது உள்ளே விட்டால் போதும். இப்போ அடிக்கிறது சித்தாரா ஃப்ரெஷ் பாஸ்தா சித்தாரா. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம ஃபெத்துச்சினி சித்தாரா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைஸ் சின்னதாக இருக்கும். இதுதான் சித்தாரா. இதுவும் நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ஈஸி சாப்பிட முடியும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டஃபிங் ஃப்ரெஷ் பாஸ்தா பற்றி ஃபுல் வீடியோவை போடுறோம். ஓகே.